ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களுக்கு கிராண்ட்மாஸ் கிச்சன். நீங்கள் பார்க்க வரதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான். அதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா இது ஓரா ஃபிஷ் வந்து அடிக்கடி வரவே வராது, எப்போயா தான் வரும். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே முள் தான். இதில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் போல் மசால் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன், அதே மாதிரி மசாலா தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு என்னன்னா லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதில் பச்சரிசி மாவு, கான்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், அதுக்கடுத்து மல்லித்தூள் போட மாட்டேன், ஏன்னா கருப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஆஃப் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இது குழம்பு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் பொரிக்கும் போது கறி லீவ்ஸ் போடுவேன். இது கறி லீவ்ஸ் ஏன் போடணும்னா கொஞ்சம் வாடை சூப்பராக இருக்கும். கறி லீவ்ஸை போட்டுக்குருவோம். நம்ம குழம்பு சின்ன வச்சுக்கணும், பொரிக்கும் கரெக்டாக சின்ன வச்சுக்கணும் போடும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட்டர் சிக்கன். நான் வீடியோ நிறையா போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கா? வாவ், எம்மியாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது? எம்மியாக இங்கே பாருங்கள், சூப்பராக இங்கே பாருங்கள், ஜூஸியாக, ஃப்ளேவரெல்லாம் சூப்பராக இருக்கும். ஃப்ளேவர் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போது நல்லா ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நான் எப்போ போல மசாலா தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour நீங்கள் ஃப்ரீசர் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மசாலா நல்லா ஒன்றோட ஒட்டிடும். இதில் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது தான் ஒன்று ஒட்டாது, நல்லா பிளெண்ட் ஆகி கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும். இப்போ நம்ம இதை போடுவோம். இங்கே பாருங்கள், தவால போடுச்சு. இதில் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு எடுத்துடணும். இந்த சின்ன பாறை மீன் ஆக்சுவலி இது என்னன்னு தெரியல. உங்களுக்கு என்னமே தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மட்டும்தான் சொல்லுங்கள். இது என்னமே எனக்கு தெரியல. இது ஓரா மீன் தான். ஓரா மீன் எப்பொழுதாவது வரும். அதனால் இந்த மீனை வாங்கிட்டேன். உங்கள் செஞ்சு காமிச்சு இந்த மீன் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சோம்பு. இது பார்த்தீங்கன்னா இந்த சோம்பு லைட்டாக இந்த மீன் மேலே போட்டோம்னா இது சூப்பர். ரொம்ப அதிகம் போட்டக்கூடாது, லைட்டாக ஒரு பிஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு க்ரென்ச்சியாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப க்ரென்ச்சியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒட்டாது. பாருங்கள், இது ஒட்டாதான். நான் திருப்பி காமிக்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும், நல்லாவும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், திருப்பி பார்க்குறேன். பாருங்கள், திருப்பி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இது பாருங்கள், எம்மி. அதே நல்லா கருவேப்பிலைக்கு அதுக்கு ஒரு ஸ்மெல்லுக்கு சூப்பராக வரும். சரியாக இருக்கும். கருவேப்பிலைக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஜோசுவா டேனியல் குக்கிங் சேனலை. அப்படியா? நல்லா எடுத்து சாப்பிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒன்றா பிரித்து விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. அதில் கறி பீஸ் போட்டதோட அமேசிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கறி பீஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். இந்த மாதிரி மசால் போட்டிங்கன்னா மசால் நல்லாவும் இதில் பிடிச்சிக்கிறோம். இந்த ஓர மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் மறக்காமல் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து ஸ்கிப் பண்ணவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட் தான் என் வளர்ச்சிக்கு போகிறது. இது பார்த்தீங்கன்னா பட்டர் சிக்கன் உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே வீடியோ நான் ஆல்ரெடி போட்டாச்சு. இது எப்படி செய்யணுன்றதை ரீகேப் பண்ணிடுறேன். சிக்கனை வாங்கிக்கங்க. அதில் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிக்கங்க. நல்லா கழுவிக்கிட்டு அது நல்லா புளிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுங்க. அதுக்கப்புறம் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போட்டுங்க. அது பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. கொஞ்சம் லெமன் புளிச்சிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தேவையான மிளகாய்த்தூள்
மிளகாய் தூளும் போடலாம். உங்கள் கலருக்கு வேணும்னா என்ன சொல்லலாம், நீங்கள் வந்து அந்த கலர் பொடி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கலர் பொடி வேணாம் அப்படிலாம் வந்து சில்லி பவுடரே கலர் பவுடர் இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க. அது நல்லாயிருக்கும். உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பொடின்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கங்க. ஃபுல்லு நல்லா மேஷ் பண்ணி ஒரு 1/2 hour ஃப்ரீஸில் வச்சுருங்க. ஃப்ரீஸில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். வச்சு நல்லா எடுத்திங்கன்னா ஒன்றோட ஒன்று மசாலா பிளெண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா அப்புறம் என்ன செஞ்சீங்கன்னா இதை வந்து இந்த கறியை ஒன்றோட ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. பொரிச்சு எடுத்துகிட்டு அந்த பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு ஸோ எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ரொம்ப ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றிட்டு கொஞ்சம் ஏலக்காய்லாம் போட்டுக்கங்க. போட்டு உங்களுக்கு வேண்டிய வாசனை இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பொரிச்ச கறியை போட்டுங்க. இந்த பொரிச்ச கறியை போட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொரிச்ச கறியோட பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கறி பிசைஞ்சு வச்சிங்கல்ல அந்த பிசைஞ்சு வச்ச பாத்திரத்தில் ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கங்க. அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டு அதை கலந்துட்டு இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து அந்த நம்ம எப்பவும் போல சாப்பிட்ற டொமேட்டோ சாஸ் அதை போட்டுக்கங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் அதை போட்டு இதோட ஆட் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடையில் வாங்கணும்னு அவசியமே கிடையாது, வீட்லேயே பண்ணிக்கோங்க. சுகாதாரமாக இருக்கும். கடையில் தயவுசெய்து வாங்காதீங்க. கடையில் வாங்கினா நிறைய டிஃபெக்ட் உங்களுக்கு ஆகுது. அதனால் வந்து கடையில் தயவுசெய்து வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துருக்காங்க. அந்த கெஸ்ட்டு வந்து இதை சாப்பிடும்போது எப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வாங்க. ஃபிஷ் பாருங்கள் அருமையாக இருப்பாங்க. சூப்பராக வந்துருப்பாங்க பாருங்கள். செம்மையாக வந்துருக்கு, நல்லா வந்துருப்பாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. மசாலா நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வரும். ஓகேவா? இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வெளியே விற்கிற வந்து ஃபிஷ் மசாலா வாங்கக்கூடாது. அந்த ஃபிஷ் மசாலா கண்டதெல்லாம் சேர்த்துருப்பாங்க. அதனால் வீட்டிலே வந்து உள்ள பொருளை வச்சு ஃபிஷ் வந்து பொரிக்கலாம். உங்களுக்கு சுகாதாரமாக இருக்கும். பிள்ளைகள் குழந்தைகள் எதுவும் பண்ணாது. பிள்ளைங்க நமக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அந்த உரப்பை நீங்கள் இது சேர்த்துக்கலாம். ஓகேவா? பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. ஸ்பெஷல் கெஸ்ட்டு, என்னோடய பெஸ்ட்டி கெஸ்ட்டு. ஸோ இந்த கெஸ்ட்டு வந்து இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு அதை கமெண்ட் சொல்லுவாங்க. ஃபிஷ்ஷு வச்சுருக்கேன். அந்த ஃபிஷ்ஷையும் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கமெண்ட் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பெஸ்ட்டி வந்திருக்காங்க, வீட்டுக்கு வந்திருக்காங்க, கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்கள், கமெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராண்ட்மா கிச்சன் ஜோஸ்வா டேனியல் நம்ம சாரோட சேனல். அவர்கிட்ட நிறைய டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்போ இருந்து. பட் நான் சொல்லி தான் தெரியும்னு அவருக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்கிறேன். செம்ம ஜூஸியாக, செம்ம அப்படியே ஒரு சாஃப்ட்னஸாக, அந்த சோயா சாஸ் அந்த டொமேட்டோ சாஸ் எல்லாமே போட்டு ஒரு செம்ம சாஃப்டியாக செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் சாப்பிட போகிறாங்க. அது எப்படின்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. சுடுதோ வாடா. நல்லா இருக்கா? செம்மையாக இருக்குது. ஓரா மீன் சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குது. இந்த காரம் எல்லாமே கரெக்டாக செட் ஆகி கரெக்டான ஒரு பதத்தில் வெந்து செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சண்டே நல்லா என்ஜாய் பண்ணி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.